Hello viewers, now Madan from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So viewers, கொஞ்ச நாள் ட்ரைனிங்க்கெலாம் லீவ் விட்டுட்டு கொஞ்சம் ஃபேமிலியோட இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் கூர்க்கு வந்திருக்கேன். ஸோ கூர்க்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததை விட கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பென்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கும் சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் சரி. ஸோ இந்த ஹில்ஸில் எப்படி வந்து வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் இத்தனை வீடியோஸ் போட்டதில் என்னை சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது ரிலேட்டடான queries அண்ட் கன்சர்ன்ஸ் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் ரோடு பார்க்கலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது உங்களுக்கு, கொஞ்சம் ஆக்சுவலாக ஜிக்ஸாக் பெண்டாக இருக்குது. ஸோ இந்த பெண்டில் எப்படி வெஹிக்கிளை எந்த கியரில் எப்படி டேர்ன் பண்ண போகிறோம், ஸோ நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் மேலே எப்படி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம், அன்னெசரியாக நம்ம கியர்ஸை வந்து மாற்றக்கூடாது. ஸோ தட் உங்களோட ஃபியூல் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹேண்ட் கியர் போட்டு வச்சிருக்கேன். ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு இந்த மாதிரி ஹில்ஸில் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த ஹில்ஸ்லலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக் எடுக்கணும். இங்கே பாருங்க, நான் ஃபஸ்ட் கியரை போட்டுட்டேன், இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டேன். ஸோ என்னோட ரைட் சைட் வியூ மிரரில் பார்க்குறேன், வெஹிக்கிள் ஒன்று வருது. ஸோ வெயிட் பண்ணுறேன், இண்டிகேட்டரை போட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நம்ம ரோடுக்கு வந்துடலாம். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெண்டான இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியுது, இந்த ரோட்ஸ் கொஞ்சம் பென்ஸ் ரோடு. ஸோ செகண்ட் கியர் போட்டுட்டு நான் வெஹிக்கிள் அப்படியே டிரைவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான பிளைண்ட் ஸ்பாட்டில் கண்டிப்பாக ஹார்ன் அடிங்க, ரோடை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கார்னர் நல்லா போயிட்டு அகைன் நீங்கள் தேர்ட் கியர் போட்டுட்டு கரெக்டாக அப்படியே ஃபுல் ரோடை யூஸ் பண்ணுங்கள். இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே மிடில் போகக்கூடாது. மிடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து கண்டிப்பாக ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பெண்டெல்லாம் பாருங்கள், நான் அழகாக அப்படியே பொறுமையாக கவர் பண்ணுற வண்டி எவ்வளோ அழகாக போது பாருங்கள். சைடில் சீனரியை வியூ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் எவ்வளோ சீனரி நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெஹிக்கிளை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக டேர்ன் பண்ணுங்கள். எப்பயுமே டேர்னிங்ஸில் ஹை ஸ்பீட் டேர்ன்ஸ் பண்ணாதீங்க. ஸோ தட் யாருன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், ஒருத்தர் ஸ்பீடாக வராரு, இந்த மாதிரி ஸ்பீடாக வரும்போது என்ன ஆகுனா நீங்களும் அவரும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கொலைட் ஆகிட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பென்ஸ் ரோட்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா மொத்தம் 5 விஷயம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண போகிறீங்க, இந்த ரோட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எந்த கியரில் போகிறோம். கியர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோ கியர்ஸ்லேயே போங்க. ஹை ஸ்பீட் கியர்ஸ் 4th and 5th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீப்பான ஸ்லோப்பில் வந்து 5th and 4th வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வேலை இருக்காது. ஏன்னா வண்டிக்கு வந்து அடிக்குவேட்டான பவர் கிடைக்காது. ஸோ பவர் கிடைக்காதால வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். ஸோ தட் உங்களோட ஃபியூல் கன்சப்ஷன் நான் சொன்ன மாதிரி வண்டி நிறையவே ஃபியூல் கன்சப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு நல்ல ஸ்லோப்னா ஃபர்ஸ்ட் கியர் அப்படியே ஏறின பிறகு த்ராட்டில் கொடுத்து ஆஃப் கிளச் மெத்தடில் யூஸ் பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர் போட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு ரோடு வந்து நார்மல் சர்ஃபேஸ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அழகாக தேர்ட் கியர் போட்டு மூவ் பண்ணலாம். ஸோ தேர்ட் கியரில் போகும்போது திருப்பி உங்களுக்கு அடிக்கட்டான பவர் கிடைக்கல, திருப்பியும் கம்மியாக பண்ணணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணிவிடுங்க. அதே தேர்ட் கியர்லேயே வச்சு வண்டியை ரெவ் பண்ணாதீங்க. ஏன்னா ரெவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட பவர் கிடைக்காம கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்பெஷலாகவே இந்த டிப்ஸ் நான் சொன்ன மாதிரி 5 விஷயங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய கால்குலேட்டிவான தூர பார்வை எப்படி அனலைஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள கியர் மெத்தட் அண்ட் கிளச் மெத்தட், பின்னாடி வர வெஹிக்கிள் எப்படி அனலைஸ் பண்ண போறீங்க. இப்போ இது ஒரு ஸ்லோப், இந்த ஸ்லோப்லேயுமே நான் எப்படி பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு அழகாக தேர்ட் கியர்லேயே வச்சு நான் பொறுமையாக இறக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டான நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கூர்க்கு வரும்போது எனக்கு ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கியா சோனட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 பக்கம் வந்தது எனக்கு. ஏன்னா நான் கரெக்டாக வந்து வண்டி வந்து 80க்குள்ளேயே தான் நான் மெயின்டைன் பண்ணேன். ஸோ 80க்கு மேலே நான் போகல. ஸோ எனக்கு ரொம்ப ரோடு காலியாக இருந்தால் மட்டும்தான் 80 to 100 வரைக்கும் நான் வந்தேன். எனக்கு கரெக்டாக 100க்குள்ளே நான் மெயின்டைன் பண்ணதால எனக்கு கரெக்டான ஃபியூலும் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் சென்னையிலேருந்து இங்கே கூருக்கு வரத்துக்கு எனக்கு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 6000 பெட்ரோல் நான் எனக்கு கன்சப்ஷன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இப்போ நான் போகும்போது இப்போ ஒரு 2000 ரீஃபில் பண்ணாலுமே ஓவராலாக கால்குலேட் பண்ணால் எனக்கு 6000 வரைக்கும் ஃபியூலோட எஃபிஷியன்ஸ் நான் போட்ட ஃபியூலோட காஸ்ட் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நான் கரெக்டாக வண்டியை இன்ஜினுக்கு கரெக்டான பவர் சப்ளை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான மைலேஜ் வந்திருக்கு. ஸோ ரோடோட அனாலிசிஸ், உங்களோட கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன், அதுக்கு இல்லாமல் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கிளச் அண்ட் கியர் பிரேக் அன்னெசரியாக யூஸ் பண்ணாதீங்க. டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அப்படியே விட்டுருங்க, அதுவாக ஸ்லோவாக இறங்கும். பிரேக் பிடிச்சிட்டு ஆஃப் கிளச் மெத்தடில் பிரேக் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட பவர் கம்மியாகிடும். உங்களோட பிரேக் ட்ரம்லாம் சீக்கிரமாகவே சூடாகிடும். ஏன்னா நீங்கள் நல்லா தெரியும் வண்டி வந்து டவுனில் இறக்கும் போது எப்படி இருக்கும்னா ஸ்பீடாக இறங்கும். நீங்கள் அந்த பிரேக் மேலே காலை வச்சுட்டே இறக்குனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வண்டியோட பவர் வந்து அப்படியே உங்களுக்கு அந்த 4 பிரேக் டிஸ்க்குமே பிடிச்சிட்டு உங்களுக்கு மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரேக் அன்னெசரியாக அப்ளை பண்ணாதீங்க, கிளச்சை கியர் கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டியரிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் ரொம்ப முக்கியம். ஸ்டியரிங்கை வந்து கரெக்டான இடத்துல டர்ன் பண்ணுங்க. பாருங்கள் நமக்கு ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள்
ஒரு லெஃப்ட் லைனில் உங்களுக்கு ஒயிட் லைன் மார்க் ஆயிருக்கு பார்த்தீங்களா, நான் அந்த ஒயிட் லைனை மார்க் பண்ண இடத்த லெஃப்ட்டை கார்னரிங் பண்ணி தான் நான் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கேன். நான் ரைட்டு ஃபுல்லாகவே ஏறல. ஏன்னா ரைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒரு வண்டி போகும், ஒரு வண்டி வரும். ஸோ நான் வந்து பாருங்க ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, நான் இப்போ இவர் வந்தது தப்பு தான். ஏன்னா இவர் வந்து மிடில் ஆஃப் த ரோட்டில் வராரு, நானும் மிடில் ஆஃப் த ரோட்டில் போயிருந்தாங்க. 2 பேரும் மீட் பண்ணுற இடத்துல மீட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து வண்டி வந்து டேஷ் ஆயிருக்கும். ஸோ லெஃப்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுங்க. இந்த லெஃப்ட் லைன் மார்க்கிங்கை க்ளோஸ் பண்ணி வாங்க. அதுக்கப்புறமா உங்களோட மிரரில் கீழே, அதாவது மிரர் சைடில் வந்து உங்கள் சைடு மிரரில் கீழே பாருங்க உங்களோட வெஹிக்கிளோட டயருக்கும் அந்த லேன் மார்க்கிங் எவ்வளோ கேப் இருக்குன்னா, ஸோ தட் அந்த கேப்பிங் வச்சுட்டு நீங்கள் அழகாக வண்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ரோடை ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க வியூவர்ஸ். ஆக்சுவலாக ரைட் சைடில் ரொம்ப போயிடாதீங்க. ஏன்னா ஓவர்டேக்கிங் பண்ணும்போது மட்டும் ரைட் சைடு போங்க. அன்னெசரியாக வண்டி வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு பண்ணிங்கன்னா பின்னாடி வெஹிக்கிளுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ ஹில்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய 5 ஸ்டெப்ஸ் நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களோட கியரை கரெக்டான மெத்தடில் கரெக்டான கியர் போடுங்க. செகண்ட், உங்களோட ஸ்டேரிங் மெத்தட் கரெக்டாக ஸ்டேரிங்கை டில் பண்ணுங்க. தேர்டு, உங்களோட கிளச்சை வந்து ஆஃப் கிளச் மெத்தடில் ஏறும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. இறங்கும் போது ஃபுல் கிளச்சில் வச்சுட்டு வண்டியை கியரில் செகண்ட்லேயோ இல்லை தேர்ட்லேயோ வச்சுட்டு பொறுமையாக அப்படியே வண்டியை இறக்கிட்டே வாங்க, அதுவாக அழகாக இறங்கும். அண்ட் ஃபோர்த், கர்வ் பெண்ட்ஸில் கண்டிப்பாக ஹார்ன் பண்ணுங்க, சைட் மிரரை வியூ பண்ணுங்க. நல்ல ரோடை வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி கரெக்டாக டிரைவ் பண்ணுங்க. அன்னெசரியாக ரைட் சைடு போயிடாதீங்க. அண்ட் ஃபிஃப்த் மெத்தட், அன்னெசரியாக இன்ஜினுக்கு பவர் கொடுக்காதீங்க. ஸோ தட் உங்களோட ஃபியூவல் கன்சப்ஷன் கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சப்ஷன் பண்ணும். ஃபியூவல் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏற்றும் போது பொறுமையாக ஏற்ற பாருங்க. இப்போலாம் இதெல்லாம் ஏறுறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எனக்கு தேர்டில் ரொம்ப வண்டி கஷ்டப்படுது. நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, இங்கே பாருங்க கியரை வந்து ஒவ்வொரு கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு பாருங்க, இப்போ செகண்டில் ஏற்றினா வண்டி அழகாக ஏறுது. ஸோ செகண்டுமே நான் ரொம்ப த்ராட்டில் கொடுக்கல, லைட்டாக கொடுத்துட்டு அகைன் தேர்டு போட்டுட்டேன். இப்போ எனக்கு கரெக்டாக தெரியுது வண்டியோட பேலன்சிங் பவர் எனக்கு கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு. ஸோ வியூவர்ஸ், நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறவங்க பிகினர்ஸ்க்கும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்க்கும் சரி, ஃபியூல் எஃபிஷியன்சி, உங்களுடைய வண்டியோட மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் உங்களுடைய டிரைவிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு பின் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக நான் போடுறேன். ஒன்ஸ் அகெயின் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. திஸ் இஸ் மதன். Thank you so much viewers. Thank you.